பையில 10 பைசா இல்ல, ஆனா நாக்குக்கு தெரிய மாட்டேங்குது. நம்மளுக்கு 10 மணிக்கு இருக்கிற பொறுப்புணர்ச்சி எவனுக்காவது இருக்குதா? இருக்கட்டும், ஒரு ஆர்ப்பாட்டத்தை பண்ணி தமிழகத்தவே சம்பிக்க வைக்கிறேன். அதுக்கும் ஆள் வராமையா போயிருவாங்க. ஊருக்கு 1 லட்சம் பேர் இருக்காங்க இல்ல, ஈச்சவாய் எவனாச்சுப்பா. தட்டாடி தாடி பயிர வச்சுட்டாங்க. நம்மகிட்டதான் காசு இல்ல. நம்ம நிலைமை நாளுக்கு நாள் நல்ல டெவலப்மெண்ட் ஆத்தான் இருக்கு. ஐயோ, வெளியே தெரியக்கூடாது. தெரிஞ்சாலும் என்ன வரிசையில வந்து பொண்ணா கொடுக்க போறாங்க. வந்து தொலைங்கடா சனிய முடிச்சவைகளா. எதுக்கோ மானியம் கொடுக்குறாங்க. இதுக்கு கொடுத்த என்ன குறைஞ்சா போவாங்க? ஐயோ, என்ன செட்டப்பா டை கட்டி டிப்டாப்பா வர்றான். ஏமாறுவானா? கேட்டா கேவலமா இருக்குமே. அரமன ஓம் பேச்சுல விழுகாத இழிச்சவன் உலகத்துல எவனாவது இருக்கானா? வா வா, சீடவும் வாங்க. உங்க அம்மா சத்தியமா நீங்க ஒரு ஜென்டில்மேனா தான் இருப்பீங்க சாமியும். இந்த பிராண்ட குடிக்கிறவங்க ஒரு ஜென்டில்மேனா தான் இருப்பாங்கன்னு என் அனுபவத்துல கடந்த 15 வருஷமா பாத்துக்கிட்டு இருக்கேன் சாமியோ. சாமி, இத சாப்பிடுறவங்களுக்கு இன்னொரு விசேஷ குணம் இருக்கு சாமி. அதாவது தான் மட்டும் சாப்பிடாம எதிர்த்தாப்புல உட்கார்ந்து இருக்கவங்களுக்கு ஒரு கட்டிங்காவது கொடுக்காம சாப்பிட மாட்டாங்க சாமியா. அவசரப்பட்டு இவன் போலாத்தை ஏத்துக்கிட்ட தப்பா போச்சே. பாதி கோட்டர் வம்பா போயிரும் போல் இருக்க. என்ன சாமி ரொம்ப யோசிக்கிறேன். இவ ரியாக்ஷன் நம்மளுக்கு சப்போர்ட்டா இல்லையே. சார், நீங்க கொஞ்சம் குடிக்கிறீங்களா சார்? இவ்வளவு டீசெண்டா இருக்கிற நீங்க குடிக்கிறீங்களான்னு கேட்டு நான் குடிக்கலன்னா இந்த வெள்ளை வெட்டி கட்டினதுக்கு என்ன மரியாதை இருக்கு சுவாமி? போதுமா சார்? ஐயா நிப்பாட்டாதீங்க, என்ன கவுத்தி விடுங்க சாமி. கவுத்தி என்ன மனுஷியா தராசு மாதிரி இருக்கானே. இவன் ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சே இந்த ஜென்மத்தை ஓட்டிட வேண்டியது. ஓகே, போதுமா சார்? போதுமா சார்? அடக்கு விடுங்க சார். சாமி அது என்னோடது. சாமி எனக்கு ஊத்துனது. சாமி சாமின்னு சொன்ன சாப்பிட இருக்கேன் சார். எப்படி சார், சாப்பிடுங்களா சார்? சூப்பரா சார். ஓகே, மட்டவர் எனக்கு சமயம். ஆளை பார்த்து எடை போட்டது தப்பா போச்சு. இந்த மட்ட ஊருகா வாங்கினவெல்லாம் மட்டமானவன் தெரிய வேணாமா? அரமனை, உனக்கு இவ்வளவு பெரிய சோதனை வரலாமா? ஒரு ஆம்பளை முன்னாடி எல்லாம் குடிச்சிட்டு ஒரு மடக்காவது பாட்டில வைப்பாங்க. இப்ப ஒரு சொட்டு கூட வைக்க மாட்டாங்க. ஆகா, போர்வையோட பியே வர்றான். வந்தவங்கிட்ட தான் ஒன்னும் ஆகல, வர்றவங்கிட்டாவது ஏதாவது ஆகுதான்னு பார்ப்போம். என்ன அரமனை, காலையில கிண்ணு ஏத்திட்டு உட்காந்தா சொல்லுங்க. என்னது கிண்ணு ஏத்திட்டு உட்கார்ந்து இருக்கனா? பட்ட அவமானத்தை வெளியே சொல்லக்கூடாது. போதையில இருக்க மாதிரியே மெயின்டைன் பண்ணணும். அப்பத்தான் ஈவெண்ட் ஏதாவது கிடைக்கும். அரமனை, லைட்டா சாப்பிடுறியா? என்னடா தானா வந்து சிக்கிறானே. வேண்டாம்னா விடவா போறேன். ஊத்தே ஊத்தே. எனக்கு நம்ம கொசு உனக்கு போன மாதிரியே ஊத்திருக்கேன். அடி அரமனை. இதுக்கு தர்மாஸ்பத்திரியில இருமல் மருந்து வாங்கி. என்ன அரமனை, கிச்சனி அடி சொல்லுக்க. எங்கடா கிச்சன் ஏறு? இப்ப எல்லாம் புல் அடிச்சாத்தேன் ஆப்பே பாடியில ஏறு. கவலைப்படாத அரமனை, பக்கத்துல என் வீடு இருக்கு. என் பொண்டாட்டி கிட்ட எவ்வளவு ரூபா கேட்டாலும் கொடுப்பா. வாயன் ரூபா வாங்கிட்டு வந்து இன்னொரு ரவுண்டு விடுவோம். அப்படியா? இன்னொரு கேவலமா சந்திப்போம். எனக்கு தெரியுமா, நீ சீக்கிரம் வந்து நான் முன்னாடி இருக்கேன். ஐயோ ஐயோ, ஒரே காமெடியப்பா. வாங்க அரமனை, இப்போ உங்களுக்கு கிடைக்கிற மரியாதை பாருங்களேன். வாங்க அரமனை, வாங்க. ஐயோ ஐயோ, ஏமா ராசாத்தி. ஏனையா அண்ணே, இன்னொரு கோட்டர் என்ன கொடுக்கு சார். உங்ககிட்ட ஒன்லி ஒன் கொஸ்டின். ஏழு அரமனை, உங்க வீட்டுல உன் பொண்டாட்டி பக்கத்துல ஒருத்தன் படுத்திருந்தானே, அந்த நாய்க்கு வேணும்னா இங்க வந்து குடிச்சு போச்சு. நீ அவனும் ஒன்னா, இது எனக்கு தான் வாங்கிட்டு போக முடியும். சேச்சே, ஊருக்குள்ள எனக்கு நீ இருக்கிற நல்ல பேரை நீயே கெடுத்து வச்சு உங்களுக்கு. ஐயா உங்கள படக்கூடாது. அட போப்பா. இந்த மானகட்ட பயிற்சியான வாங்கி குடிச்சு இனிமே அந்த சொக்கன் கை சும்பி அந்த 2 செக்யூரிட்டி பீப்புள் இல்லாம நம்ம வெளியே வரக்கூடாது. பட்டது போதும். என்ன அருணா, சர போடலாமா? கொஞ்சம் வீட்டு வரைக்கும் வாயேன், என் பொண்டாட்டிட்ட பணம் வாங்கிட்டு வந்துடலாம். வீட்டுக்கு வர மாட்டான். மனிதன் என்பவன் கொலகாரன் ஆகலாம்,
சரக்க போட்டு கிறுக்கு பிடிக்கலாம் கிறுக்கு